Praise be to God. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நம் அனைவரின் மீது இறங்கி நம் அனைவரையும் வல்லமையாக வழிநடத்தட்டும். ஆமென். அன்பு, அன்பை பற்றி பேச என்னை அன்போடு அழைத்திருக்கும் பேரன்பு கொண்ட எங்களது அருமை போதகர் பாஸ்டர் ஐயா பாஸ்டர் ஆல்வினுக்கு நன்றி. மேலும் என்னை அழைத்தது மூலமாக நான் எப்போதும் சொல்வது போல பல நூறு அனாதை குழந்தைகளுக்கும் மேலும் பல நூறு அனாதை குழந்தைகளுக்கும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கும் கைவிடப்பட்ட விதவைகளுக்கும் நாங்கள் மேலும் மேலும் அன்பு பகிர்ந்து கொள்ள இந்த அழைப்பு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுக்காக தலைவணங்கி மீண்டும் நன்றி கூறுகிறேன். ஆமென். இல்லையா? நான் எப்போதுமே எல்லா திருச்சபையிலும் சொல்லும் ஒரு விடயம், தேவனின் படைப்புகளிலேயே சிருஷ்டிப்புகளிலேயே மிக அன்பு வாய்ந்த, அன்பு பாராட்டும் வல்லமையான சிருஷ்டிப்பு கிறிஸ்துவர் என்பவர் தான். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவரிலும் ஒரு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்துவரிலும் ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உன்னதமானவர். வேத வார்த்தை 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர். ஆமென். அந்த மகா பெரியவரின் மகா பெரிய தியாக பலியின் மூலமாக நாம் பூரணப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10:14 சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? யாராவது எபிரேயர் 7:25 படிங்க. எபிரேயர் 7:25. ஆமென், ஆமென். போதும். தேவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, தேவன் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக வேண்டவும் நமக்காக பரிந்துரை செய்யவும் கர்த்தர் இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவனுடன் இருக்கிறார் என்று சொல்கிறது வசனம். அவர் மரித்தது மட்டுமல்ல, இங்கு மேலே போய்விட்ட பிறகும் பரலோகம் போய்விட்ட பிறகும் தேவனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதலையும் பரிந்துரைகளையும் சொல்வதற்காக இப்பொழுதும் ஜீவனுடன் இருக்கிறார். ஆமென். இல்லையா? உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் அவர் ஜீவனுடன் இருக்கிறார். அவருடைய அன்பை பெற்றவர் நாங்கள். நமக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். யோவான் 3:16, தேவன் தம் ஒரே பேரான குமாரனை தந்து நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகின் மேலே அன்பு கூர்ந்தார் என்று. போன தடவை நான் இங்கே வந்தபோது கூட இதை பற்றி தான் பேசினேன். இவ்வளவாய்னா எவ்வளவாய், அதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். மீண்டும் அதை பேச தேவையில்லை. இது யோவான் 3:16. உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? 1 யோவான் 3:14 என்ன சொல்கிறது என்று? 1 யோவான் 3:14 கேட்கிறோம். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததினால் நாம் அன்பு என்பது என்னவென்று அறிகிறோம். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நமக்காக தன் ஜீவனை தந்திருக்கிறார். அதன் மூலமாக அன்புனா என்னென்று நாம் அறிந்து கொள்கிறோம். ரோமர் 5:8 சொல்கிறது, அவர் எப்போ நமக்காக ஜீவனை தந்தார் தெரியுமா? நம்ம எப்படிப்பட்டவராக நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்காக ஜீவனை தந்தார் தெரியுமா? ரோமர் 5:8 நம்ம வாசிக்க காண்கிறோம். நாம் பாவியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக சிலுவையில் மரித்ததினால் தேவன் அவர் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அப்படின்னா எவ்வளோ ஒரு தியாகம், எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ். பாடுபட்டு அனைத்து பாடுகளையும் பெற்று அடிவுடை வாங்கி அறைகள் வாங்கி சிலுவையில் அறைப்பட்டு
நமக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்தினார் அவர். இதுக்காகத்தான் எனக்கு இன்று எனக்கு பாச கொடுத்த வசனம் 1 யோவான் 4:7-8. 7 நாம் வாசிக்க காண்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு அன்பாய் இருங்கள். ஏனென்றால் அன்பு தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அன்புடன் இருப்பவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். 8 நம்ம 8ஆம் வசனத்தை வாசிக்க காண்கிறோம். அன்பில்லாதவர்கள் தேவனை அறிந்திராது இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனே அன்பாக இருக்கிறார். Love comes from God and God is love. தேவனே அன்பாக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலகத்திலேயே கர்த்தர் சொல்லியிருக்கிறது 2 முக்கியமான கற்பனைகள். ஒன்றாவது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம தேவனை நேசிக்க வேண்டும். 2வது என்ன? மத்தேயு 22:39 படிங்க. மத்தேயு 22:39. ஆமென். ஒவ்வொருவரும் நம்ம அடுத்தவரிடம் எல்லாரிடம் நம்ம பாராட்ட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் குணாதிசயமே. ஒவ்வொருவரும் நம்ம பாராட்ட வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் தான் நாம் கர்த்தருக்கு சீடராக அறியப்படுவோம். அதுவும் அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 13:34-35 படித்தால் உங்களுக்கு விளங்காது. 14:34-35 கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை நேசிங்க. அப்படி நீங்கள் ஒருவரை நேசித்தால் நீங்கள் என்னோட சீடன் என்று அறியப்படுவீர்கள். ஆமென். அப்போ நாம் வெறும் அன்பு மட்டும் என்று அறிந்தால் மட்டும் போதாது. அந்த அன்பினால் நாம் எப்படி சீடனாக வேண்டும்? ஒருவருக்கொருவர் நம்ம அன்பை தெரிவிக்க வேண்டும். ஆமென். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு தெரு வழியாக போவேன். அந்த தெருவில் 2 பக்கமும் மதில் சுவரில் எழுதியிருக்கும், ஜீசஸ் லவ்ஸ், இயேசு நேசிக்கிறார் என்று எழுதியிருக்கும். அப்போல்லாம் நான் அவிசுவாசி. பல வருடங்கள் பின்பாக என் கண்வரை போனபோது சென்ட் மார்ட்டின் சர்ச்சிலிருந்து போதகர்களும் அங்கத்தினர்களும் மெம்பர்ஸ்களும் எனக்கு ஜெபிப்பாங்க, ஜீசஸ் லவ்ஸ் என்று. அப்போ நான் எனக்குள்ள கேட்டுக்கொள்வேன், ஜீசஸ் லவ்ஸ்னா அவர் ஏன் என் கண் பார்வை எடுத்தார்? அவர் ஜீசஸ் என்னை நேசிக்கிறார், என் கண் பார்வை எடுத்தார். நான் அவர் விசுவசிக்கவில்லை, ஆனால் அவருக்கு எந்த கெடுதலும் நான் செய்யவில்லை அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகள், நூற்றுக்கணக்கான பார்வையற்ற சகோதர சகோதரிகள், நூற்றுக்கணக்கான கைவிடப்பட்ட விதைகள் எங்கெங்கோ, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, மும்பாய், கென்யா, உகாண்டா, ஜாம்பியா, பிலிப்பீன்ஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், எங்கெங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்களுக்கும் கைவிடப்பட்டவங்களுக்கும் நாங்கள் காசு அனுப்பிச்சு அவங்களுக்கு வேதத்தை போதிச்சுட்டு கத்திரின் உணவையும் பரிமாறுறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இவங்க யாரையுமே நான் என்றுமே சந்திக்கப் போவதில்லை, இவங்க யாருமே நான் என்றுமே பார்க்க போவதில்லை. அப்படியும் பின்னும் நாங்கள் காசு அனுப்பி கொண்டு இவங்களுக்காக நாங்கள் எவ்வளோ காசு ஒவ்வொரு மாதம் நாங்கள் 5000க்கு மேலே அனுப்புகிறோம். எத்தனை வருஷமாக? 2009 அனுப்பி கொண்டிருக்கோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதுக்கு அடித்தளம் என்ன? அன்பு. கர்த்தரின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது எனக்குள்ள எப்படி வந்துச்சு? ஏனென்றால் என்னில் இருப்பது யாரு? வாழ்வது நான் இல்லை, என்னில் பிழைத்திருப்பது யாரு? உங்கள் பிழைத்திருப்பது யாரு? கலாத்தியர் 2:20, என்னிலும் உங்களிலும் பிழைத்திருப்பது கிறிஸ்து இயேசு. ஆமென். அவர் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் அன்பும் கிருபையும் பரிபூர்ணமாக நிரம்ப கிடைக்கப்படும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்க பார்த்து கொடுத்துருக்க 2 வசனமும் 1 மணி நேரம் பேச வேண்டிய வசனம். அதனால தான் விரிவாக சுருக்கமாக முடித்துக்கொண்டேன். நன்றி. Thank you, brother. God bless you.
அடுத்தபடியாக பிறந்த நாள் வெட்டிங்க்கு வேண்டி ஜெபிக்கும்படியாக பிரதர் ஆரோக்கியதாஸ். புதிதாக வந்தவர்கள் எழுமி நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஸ்மால் சில்ட்ரன்ஸ் டான்ஸ். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடி ஜெபிக்க நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, உமது ஆளுமைக்காக நன்றி தகப்பனே. புதிதாக வந்திருக்க ஒவ்வொரு சவரையும் திருசமத்தில் ஒப்புடுக்கிறோம்ப்பா. உண்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருசமத்தில் ஒப்புடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். உமது அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள, உமதை ருசி பார்க்க நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்கள் உமது அன்பில் உமக்கென்று எழும்பி பழுகி பெருக நீர் தயார் பாராட்டுகிற அன்பிற்காக நன்றி தகப்பன். நன்றி தகப்பன். இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஒப்புடுக்கிறோம்ப்பா. கணவன் உன்னை ஆசிரியங்க. அவர்கள் உமது அன்பில் பழுகி பெருகணும். கடந்த காலங்களிலே அவருடைய அன்பு, பாசம், அவர்கள் சந்தோஷம் இந்த வருங்காலங்களே ரெட்டிப்பாக மரணப்பா. அவர்கள் குழந்தைகளை குறித்தான, கல்வியை குறித்தான, திருமண வாழ்க்கையை குறித்தான காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக நடக்க நீர் அவர்கள் குடும்பங்களிலே ஒரு சமாதான சந்தோஷம் தந்து ஆசீர்வதிங்க. மிதிகமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுபோல் இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கடந்த காலங்களே அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் அறிவிப்பா. அவர்களை நோக்கி பார்க்கும்போது வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாக ரெட்டிப்பு நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆசீர்வதித்து உமது கரம் அவர்களோடு வழிநடத்த அன்பிற்காக நன்றி தகப்பனே. இந்த ஜெப வேளையை நீர் ஆசீர்வதியும் ஆளுமைசியம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் ஜெபம் கேளுங்கள் பரம தந்தையே, ஆமென். இப்பொழுதும் ஸ்மால் சில்ட்ரன்ஸ் டான்ஸ், அதைத் தொடர்ந்து சிஸ்டர்ஸ் சாங், ஆஃபரிங் சாங்.